விவேக் 1961 நவம்பர் 19 அன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள பெருங்கோட்டூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். கோவில்பட்டியில் தனது பள்ளி படிப்பை முடித்த விவேக் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வணிகவியல் பட்டம் பெற்றார். நடிகர் விவேக் சிறு வயதிலேயே பரதநாட்டியம் முறைப்படி பயின்றதோடு ஹார்மோனியம், வயலின், தபேலா போன்ற இசை கருவிகளையும் இசைக்க வல்லவர். மதுரை அஞ்சல் தந்தி அலுவலகத்தில் பணியாற்றிய போது மதுரையில் நடைபெற்ற பரதநாட்டிய போட்டி ஒன்றில் பங்கேற்றார். அதில் வெற்றி பெற்று சென்னையில் நடந்த இறுதிப் போட்டியில் பங்கேற்ற போது கே. பாலச்சந்தரின் அறிமுகம் கிடைத்தது. இவரது நடனத்தையும் மிமிக்ரியும் பார்த்து வியந்த கே. பாலச்சந்தர் தனது மனதில் உறுதி வேண்டும் படத்தில் நடிக்க சந்தர்ப்பம் கொடுத்தார். அதன் பின்னர் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகராகவும் கதை நாயகனின் நண்பனாகவும் வேடம் ஏற்று பல படங்களில் நடித்துள்ளார். அவரது நகைச்சுவை வெறும் சிரிப்பிற்கு மட்டுமின்றி சமகால சமூக பிரச்சனைகளை எள்ளி நகையாடுவதாகவே இருந்தது. அரசியல், ஊழல், மூட நம்பிக்கைகள், சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், தேவையற்ற ஆடம்பரங்கள் என சமூகத்தில் நடக்கும் பல தவறுகளை தனது நகைச்சுவை கதாபாத்திரங்கள் மூலம் சுட்டிக்காட்டி சிந்திக்கவும் வைத்தார். நடிகர் விவேக்கின் இந்த தனித்துவமான பாணி கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களின் சமூக சீர்திருத்த நகைச்சுவையை ஒத்திருந்தது. இதனால் அவர் ரசிகர்களால் சின்ன கலைவாணர் என அன்புடன் அழைக்கப்பட்டார். நடிகர் விவேக் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழக அரசின் விருதை பலமுறை வென்றுள்ளார். 2009 ஆண்டில் இந்திய அரசின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வென்றவர். விவேக் நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு சமூக ஆர்வலராகவும் அறியப்பட்டார். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் மீது மிகுந்த மரியாதையை கொண்டிருந்தார். அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் 1 கோடி மரக்கன்றுகளை நடும் பசுமை கலாம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமில்லாமல் தனது ட்விட்டர் கணக்கு மூலமாக அவ்வப்போது சமூக பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு பதிவுகளை பகிர்வார். நீர் மேலாண்மை, மரங்கள் வளர்ப்பு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் போன்ற பல நல்ல கருத்துக்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தார். நடிகர் விவேக் ஏப்ரல் 17, 2021 அன்று மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது மறைவு தமிழக மக்களையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. அவரது இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். நடிகர் விவேக் தனது வாழ்நாளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவர் தனது நகைச்சுவையின் மூலம் மக்களிடம் சிரிப்பை மட்டுமின்றி சிந்தனையையும் விதைத்தார். அவரது நகைச்சுவை இன்றும் பல தலைமுறை ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது.